கொங்கு ஸ்டைல் தட்டைப்பயிறு சாதம் எப்படி செய்யலான்னு பார்த்துர்லாங்களா. குக்கரில் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். கடலெண்ணெய் சேர்த்து செஞ்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. செக்கில் ஆட்டின கடலெண்ணெய். இப்போ கொஞ்சமாக கடுகு கடலப்பருப்பு சேர்த்துட்டு அது கூட ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், வரமிளகாய், பச்சை மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை, அது கூடவே ஒரு துளி இஞ்சி, ஜீரகம், பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு 3 தக்காளி பொடியை கட் பண்ணிவிட்டு அது கூட சேர்த்துடணும். தேவையான அளவு கல்லுப்பு, குழம்பு மிளகாய் தூள், அதாவது சாம்பார் பொடி வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்க, அந்த பொடி ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஸ்பூனில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு எல்லாமே நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். தட்டைப்பயிறு மதியமே ஊற வச்சாச்சுங்க. பயிர் பாருங்கள் எந்த அளவுக்கு ஊறி வந்திருக்குதுன்னு. தக்காளி வணங்கினதுக்கப்புறமா தட்டைப்பயிரை சேர்த்துடலாம். ஒரு பெரட்டிட்டுங்க தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். ஏன்னா நம்ம இது தனியாக வேக வச்சு கொட்டினோம்னா குழஞ்சிரும் ஊற வச்சதுனால. நீங்கள் உடனே செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தட்டைப்பயிறு ஒரு 5-6 விசில் விட்டுட்டு அப்புறமா நீங்கள் இந்த மாதிரி சாதம் செஞ்சீங்கன்னா அப்போ நல்லா வெந்திருக்கும். இப்போது 1.5 டம்ளர் அரிசி ஊற வச்சு அதையும் இது கூட சேர்த்துருக்கேன். 1 டம்ளர் தட்டைப்பயிறு, 1.5 டம்ளர் அரிசி. தண்ணி 1 டம்ளருக்கு 2 டம்ளர் கணக்குலைங்க. 2.5 சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். அதாவது 5 டம்ளர் தண்ணி. உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடி போட்டுடலாங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு முட்டை வேக வச்சுருக்கேன். வேக வச்ச முட்டையை கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, கடலைப்பருப்பு, வரமிளகாய் தூள், உப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு முட்டையை அது கூட சேர்த்து கிளறிடலாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிறதுக்கு. நீங்கள் சாம்பார் சாதம், லெமன் சாதம், புளி சாதம் இதுக்கு எல்லாமே தொட்டுக்கலாம். நல்லா இருக்கும் இந்த மாதிரி முட்டை செஞ்சிங்கன்னா. சாதம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குதுன்னு. பார்க்கும்போதே சூப்பராக இருக்குதுங்களா. நம்ம ஊர் சைடெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் அடிக்கடி செய்வோம் தட்டைப்பயிறு சாதம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்க, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.